Taste the Daily. இடைநிலை ஆசிரியர்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் செப்டம்பர் மாத இறுதியில் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். திருச்சியில் நடைபெற்ற அச்சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் திறனற்ற ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் அளித்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் இதுவரை நிறைவேற்றாமல் உள்ளதற்கு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. எனவே செப்டம்பர் மாதத்துக்குள் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அறிவிப்பு வரவில்லை என்றால் அம்மாத இறுதியில் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அறிவித்துள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசு எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் ஏமாற்றி உள்ளதாக அனைத்து தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அடிப்படை வசதி செய்து தராத விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். கணேசம்புதூரில் பொது கழிப்பிடத்தை விரிவுபடுத்தி புதிதாக கட்டிக் கொடுப்பதாக தெரிவித்து அகற்றிய விடியா அரசு அதனை அப்படியே கிடப்பில் போட்டது. இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் விளம்பர மாடல் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் திறந்தவெளி கழிப்பிடமாக பயன்படுத்த வேண்டிய அவலத்திற்கு தள்ளப்பட்டு நோய் தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் பொறுமையை இழந்து பொங்கி எழுந்த பொதுமக்கள் கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி ஊராட்சி அலுவலகம் முன்பு திரண்டு விடியா அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர்.